அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு, நாம் ஒவ்வொருவர் வீட்டிலும் அன்றாடம் தேவைப்படுகின்ற ஒரு 4 விஷயங்களை பற்றி தான் நாம தெரிந்து கொள்ள போறோம். அதாவது வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பெண்களும் பெரியவர்களும் காலையில் தினமும் எழுந்து தங்கள் வீட்டு வாசலில் தண்ணீர் தெளிக்கும் பெண்கள் கண்டிப்பாக இந்த 4 விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். இந்த 4 விஷயங்களை கடைபிடிக்கும் பெண்கள் மற்றும் சகோதரிகளால் முடியாத காரியம் என்று எதுவும் இருக்காது. தீராத துன்பம் என்றும் எதுவும் இருக்காது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த 4 விஷயங்களை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் இல்லத்திலும் குடும்பத்திலும் அன்னை லக்ஷ்மியின் ஆசீர்வாதம் எப்போதும் நிறைந்திருக்கும். எந்த இடத்தில் அன்னை லக்ஷ்மியின் அருள் இருக்கிறதோ அங்கே தனதானியத்திற்கு பஞ்சமே இருக்காதுங்க. பண பற்றாக்குறை ஏற்படாது. அந்த வீட்டில் ஒருபோதும் பெரிய கடன் இருக்காது. எப்போதும் அன்னை லக்ஷ்மி தேவியின் அருள் நிலைத்து நிற்கும். அப்படி என்றால் அந்த 4 விஷயங்கள் என்னென்ன மற்றும் காலையில் எழுந்து தங்கள் வீட்டு வாசலில் தண்ணீர் தெளிக்கும் பெண்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்கவும். அதே சமயம் நண்பர்களே, அன்னை லக்ஷ்மி தேவியின் சகோதரிதான் தரித்திரம் என்பதையும் நீங்கள் நிச்சயம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். எங்கே அன்னை லக்ஷ்மி இல்லையோ அங்கே தரித்திரம் குடிகொள்ளும். ஒரு இடத்தில் தரித்திரம் வந்து விட்டால் அந்த இடத்தில் வாழ்வதே ரொம்ப கடினம். அந்த வீட்டில் பல பிரச்சனைகள் வரும். மிகுந்த மனம் அழுத்தம் ஏற்படும். பணப்பற்றாக்குறை உண்டாகும். மேலும் பல மோசமான விஷயங்கள் மெல்ல மெல்லமாய் நடக்கத் தொடங்கும். ஆகவே நண்பர்களே, வீட்டில் உள்ள பெண்களும் சகோதரிகளும் எப்போதும் கடைபிடிக்க வேண்டிய அந்த 4 விஷயங்கள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்வோம். நண்பர்களே, அன்னை லக்ஷ்மி தேவியை பற்றி முதலில் தெரிந்து கொள்வோம். அவர் எப்போதும் தூய்மையான இடங்களில் வசிக்கவே விரும்புவார். அவருடைய சகோதரி தரித்திரமோ மோசமான மற்றும் அஸ்தமான இடங்களில் வசிக்க விரும்புவாள். ஆகவே எந்த வீட்டில் அன்பும் பாசமும் இருக்கிறதோ, எந்த வீட்டில் பணம் நிறைந்து எந்த பிரச்சனையும் இல்லையோ அந்த வீட்டில் அன்னை லக்ஷ்மியின் அருள் இருக்கிறது என்பதை நீங்களே உங்கள் மனதில் புரிந்து கொள்ளலாம். மேலும் எந்த வீட்டில் எப்போதும் சண்டை சச்சரவுகள் நடக்கின்றனவோ, எங்கே தகாத பேச்சுக்களும் சம்பவங்களும் நடக்கின்றனவோ அந்த வீட்டில் தரித்திரம் குடிகொண்டிருக்கும். எனவே நம்ம பெண்கள் அனைவரும் இன்றிலிருந்தே இந்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து அன்னை லக்ஷ்மி தேவி வருவதற்கு அன்று ஒரு நேரம் இருக்கிறது. அவர் தினமும் உங்கள் வீட்டிற்கு வருகிறார். ஆனால் உங்கள் வீட்டில் தரித்திரத்திற்கு பிடித்தமான விஷயங்களை கண்டால் அவர் உடனடியாக உங்கள் வீட்டை விட்டு சென்று விடுவார். அப்படின்னா அன்னை லக்ஷ்மிக்கு பிடித்தமான விஷயங்கள் யாவை? அன்னை லக்ஷ்மி தேவிக்கு தினமும் நம் வீட்டிற்குள் பிரவேசிக்க நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். நண்பர்களே, அன்னை லக்ஷ்மி தேவி தினமும் அதிகாலையில் நம் வீட்டிற்கு விஜயம் செய்ய வருகிறார். அவர் பூமியில் வலம் வர புறப்படுகிறார். உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து, இந்த வீட்டில் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்களே, இந்த வீட்டில் தன் வருகைக்காக எந்த ஒரு தயாரிப்பும் செய்யப்படவில்லையே என்று பார்க்கும்போது அவர் திரும்பிச் சென்று விடுகிறார். எந்த இடத்தில் இதெல்லாம் நடக்கிறதோ அந்த இடத்திற்கு அன்னை லக்ஷ்மி தேவியின் சகோதரியான தரித்திரம் வந்து சேருகிறார். அதன் பிறகு உங்கள் வீட்டில் எத்தகைய பிரச்சனைகள் வரத் தொடங்கும் என்பதை நீங்களே அறிவீர்கள். அடுத்து அந்த 4 விஷயங்களை பற்றி நாம தெரிந்து கொள்வோம். இவற்றை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் வீட்டிலும் பின்பற்ற தொடங்க வேண்டும். முதலில் வீட்டு பெண்கள் இந்த விஷயங்களை விசேஷமாக கடைபிடிக்க வேண்டும். முதல் விஷயம், அவர்கள் அதிகாலையில் எழ வேண்டும். முடிந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது காலை 4 மணி முதல் 5 மணிக்குள் எழ வேண்டும். அப்படி எழுந்திருக்க முடியலைனாலும் பரவாயில்லைங்க. அதிகபட்சம் 6 மணிக்குள்ள இல்லைன்னா ஒரு 7 மணிக்குள்ளாச்சும் நீங்க எழுந்து உங்க வீட்டின் வாசலில் நிச்சயம் நீர் தெளிக்க வேண்டும். நிறைய பேர் கிராமப்புறங்களில் அதிகாலையில் எழுந்து வாசலில் நீர் தெளிப்பதை பார்த்திருப்பீர்கள். இதற்கு காரணம், எந்த வீட்டின் வாசலில் அதிகாலையில் நீர் தெளிக்கப்படுகிறதோ அந்த வீட்டை தான் விரும்புகிறார். அங்கே நான் வரவும் விரும்புகிறேன் என்று அன்னை லக்ஷ்மி தேவியே கூறுகிறார். இங்கே அதிகாலையில் நீர் தெளிப்பதற்குத்தான் முக்கியத்துவம், தண்ணீர் ஊற்றுவதற்கு அல்ல. எனவே முதலில் துடைப்பம் வைத்து கூட்டி சுத்தம் செய்த பிறகு உங்க வீட்டின் சமையலறையில் இருந்து ஒரு செம்பு நீர் கொண்டு வரவும். இந்த நீரை வேறு எங்கிருந்தும் கொண்டு வரக்கூடாது. அதுவும் சமையலறையில் எச்சில் படாமல் வைத்திருக்கும் குடிநீரை கொண்டு வந்து உங்க வலது உள்ளங்கையில் வைத்து தெளிக்க வேண்டும்.
இதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்குங்க. என்னன்னா, சமையலறையில் குடிநீருக்காக ஒதுக்கப்பட்ட இடம் நம் முன்னோர்களின் இடமாக கருதப்படுகிறது. ஆகவே, அந்த இடத்திலிருந்து நாம் நீரை எடுத்து வந்து நம் வீட்டின் வாசலில் தெளிக்கும்போது, அதனால் நம் முன்னோர்களும், பித்ரு தேவர்களும் நம்மீது மகிழ்ச்சி அடைவார்கள். அடுத்து, ஒரு செம்பு அல்லது கலசத்தில் நீர் நிரப்பிக் கொண்டு வர வேண்டும். ஆனால் சமையலறையில் இருந்து மட்டுமே நீர் எடுப்பது மிகவும் அதிக சிறப்பு வாய்ந்தது. வீட்டின் வாசலில் வந்து அந்த செம்பு அல்லது கலசத்தில் நீர் நிரப்பி வந்து உங்க வலது உள்ளங்கையில் எடுத்து தெளிக்க வேண்டும். ஊற்றக்கூடாது. இந்த முறையில் நீர் தெளித்தால் மட்டுமே அதன் முக்கியத்துவம் கிடைக்கும். அதனால் அன்னை லக்ஷ்மி தேவியின் ஆசியும் அருளும் கிடைக்கும். 2வது விஷயம், வீட்டின் வாசலில் நீர் தெளித்துவிட்டு வீட்டின் பூஜை அறையில் வந்து பூஜை பண்ணிட்டு அதன் பிறகு வீட்டின் வாசலில் ஒரு விளக்கு வைக்கப்பட்டால் அந்த வீட்டிற்கும் அன்னை லக்ஷ்மி தேவி வர விரும்புவாள். அடுத்து 3வது விஷயம், அதுதான் கோலம். உங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த கோலத்தை ஒரு மாவினாலோ இல்லாட்டி கோலப்பொடியை வைத்து ஒரு சின்னதாகவோ இல்லாட்டி ஒரு பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் பரவாயில்லைங்க. கோலம் ஒரு வீட்டின் வாசலில் போட்டு இருந்தாலும் அந்த வீட்டிற்கு அன்னை லக்ஷ்மி தேவி வர விரும்புவார். அடுத்து 4வது விஷயம் என்னவென்றால், ஒரு கலசம் நீர், அதாவது ஒரு கலசம் நீரை உங்க வீட்டின் பிரதான வாசலில் வைக்க வேண்டும். இந்த கலசம் மண்பாண்டமாக இருக்கலாம். ஆனால் எப்போதுமே ஒரு கலசம் நீர் வீட்டின் வாசலில் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். பழைய காலத்தில் கிராமங்களிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், வீட்டின் வாசலில் கலசத்தில் நீர் வைத்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீங்க. இதனால் என்னன்னா, லக்ஷ்மி தேவி ஈர்க்கப்பட்டு மகிழ்ச்சியுடன் வீட்டிற்குள் பிரவேசிக்கிறார். அதனால் நண்பர்களே, இந்த 4 விஷயங்களை மட்டுமே நினைவில் வையுங்கள். அப்போதுதான் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும். இருப்பு குறையானது குறையும். இருந்த கடனும் படிப்படியாக குறையும். இப்போது தரித்திரம், பிச்சை, வறுமை வீட்டிற்குள் எப்படி வருகிறது என்பதை நாம் தெரிந்து இருப்போம். காலையில் 7, 8 மணிக்கு மேல் எழுவது ஒரு மோசமான பழக்கமாகும். சூரிய உதயத்திற்கு முன்போ அல்லது குறைந்தபட்சம் 6 மணிக்குள் எழுவது மிகச் சிறந்தது. அதிகம் தூங்கும் பழக்கம் தொடர்ந்தால் தரித்திரம் தானாக உங்களை நாடி வீட்டிற்குள் வரும். தரித்திரம் வீட்டிற்குள் வந்துவிட்டால் பணம் நிலைக்காது. வீட்டின் பதட்டம், நோய், சண்டை, சமாதானம் இல்லாமல் இருக்கும் உயர்வலம், சந்தோஷம், செல்வம் அனைத்தும் குறைவாகும் என்பதால் நல்ல பழக்கங்களை கடைபிடித்து இந்த 4 விஷயங்களை கடைபிடித்துப் பாருங்க. நிச்சயம் நம் குடும்பத்திற்கு நல்லது மட்டுமே நடக்கும். இந்த பதிவானது உங்க அனைவருக்கும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறோம். நம் சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.